நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மரு சுகந்தி ராஜகுமாரி தலைமையில் துணை இயக்குநர் தொழுநோய் மரு ரூபன்ராஜ், மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் மரு சுரேஷ் பாபு, தோல்நோய் பிரிவு தலைமை மருத்துவர் மரு சுதா, உதவி பேராசிரியர் தோல்நோய் மருத்துவர் மரு விஜயகுமார் ஆகியோர் முன்னிலையில் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இன்னும் நிறைய தொழுநோய் நியூ கேசஸ் இருக்கு, நம்மளால கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில. இந்த உறுதிமொழி எதுக்கு எடுத்திருக்கோம்னா, உங்களுக்கு தெரியும் தொழுநோய்ங்கிறது இது ஒரு சாபம் இல்லை, மைக்கோபாக்டீரியா லெப்ரேனால வரக்கூடியது. ஸோ உணர்ச்சியற்ற தேமல், சிலவங்களுக்கு உணர்ச்சியற்ற தேமல் இருக்காது, ஆறாத புண்ணு உள்ளங்கால இருக்கலாம், அல்லாட்டினா என்ன இருக்கலாம், நிறைய லெப்ரமேட்டஸ் லெப்ரசி பார்த்தீங்கன்னா நிறைய நாடுல்ஸ் மாதிரி இருக்கலாம், அல்சர்ஸ் இருக்கலாம், டுபக்லான் லெப்ரஸியில் நரம்பு நர்வ்ஸ் நல்ல வீங்கி இருக்கலாம், அதில் அல்சர் இருக்கலாம், பல காரணம் இருக்கலாம். ஆனால் அதில் அப்படிப்பட்டவங்களை பார்த்தா சந்தேகமாக இருந்தால் உடனடியாக பக்கத்தில் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு முதல்ல கூட்டிகிட்டு போகணும், இல்லாட்டினா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் கூட்டிகிட்டு வரலாம். பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர் பயிற்சி மாணவிகள் கலந்து கொண்டு ஸ்பர்ஸ் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்தனர். துணை இயக்குநர், அலுவலக நலக்கல்வியாளர், மருத்துவம் சாரா மேற்பார்வையாளர் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். நான் அறிவேன் உணர்ச்சியற்ற தேமல், படை போன்ற தோல் நோய் உடல் குறைபாடு உள்ளவர்களையோ எனது குடும்பத்திலோ அல்லது வீட்டின் அருகிலோ இருந்தால் உடன் அவர்களை அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது அரசு மருத்துவமனைகளுக்கு. இந்நிகழ்ச்சியில் தொழுநோய் பாதிப்பு நோயாளிகளை கௌரவப்படுத்தி பொன்னாடை போர்த்தப்பட்டு மருந்து பெட்டகம், காலணிகள் மற்றும் ஊன்றுகோல் வழங்கப்பட்டது. 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி.